பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இதை எழுதிட்டு வந்துதான் நான் இப்ப என்ன செய்யறேன்னா உங்க முன்னாடி பார்த்துக்கிறேன். ஏதாவது பிழை இருந்தா மன்னிப்பாங்க. நீங்க ஒரு அற்புதமான தையல் கலைஞர். உங்க வகுப்புகள் எப்பொழுதுமே கலகலப்பா ஒரு ஈடுபாட்டோட இருக்கும். நான் உங்களிடம் இருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். அது போல என்னோட சகோதரிகளோட என்ன செஞ்சாங்கன்னா நிறைய கற்றுக்கிட்டாங்க. உங்ககிட்ட தெரியாததை கூட நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு உற்சாகத்தோட ஒரு முகம் சுளிக்காம எடுத்து ஒரு சிக்கலான நேரத்துல கூட எவ்வளவோ கஷ்டமான நேரத்துல கூட நீங்க வந்து எங்களுக்காக அந்த சனிக்கிழமையை ஒதுக்கி கொண்டு வந்து எங்களுக்கு அந்த கற்றுக்கொண்டதை எப்படியாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட வரீங்க. அந்த நோக்கத்தை நாங்க எல்லாரும் நிறைவேற்றி இருப்போம் அப்படின்றது நாங்க நம்புறோம். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல பேர் தான் எடுத்து கொடுப்போம். நீங்க அது போல ஒரு ஊழியம் மாதிரி நீங்க செய்யறதுனால நாங்களும் அது போல கடுகளவாது யாருக்காவது பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக நாங்க மாறுவோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். சகோதரிகள் சார்பில் அதாவது தெரியாதவங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றத நாங்க உறுதிமொழியாக தான் நாங்க எடுக்கிறோம். அடுத்தது உங்களுடைய தையல் மீதான உங்களோட ஆர்வம் எங்களுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா தொற்றி கொண்டது. மேடம் நீங்க எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க, போட் மாடல் சொல்லிக் கொடுங்க, வேற ஏதாவது சாரி ப்ளீட் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்துல எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்கன்னா வேக வேகமா ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆரம்பத்துல முகம் சுழிச்சு வரணுமான்னு யோசிச்ச நேரத்திலையும் நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ ரொம்ப ஆர்வமா என்ன செய்யறோம், சனிக்கிழமை ஆச்சுன்னா ஓடி வர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உத்வேகம் தான் எங்களை உற்சாகப்படுத்துது. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். உங்களை குறிச்ச ஒரு சின்ன ஒரு கவிதை. தன்னை நம்பி தன்னை மட்டுமே நம்பி தன்னம்பிக்கையோடு செயல்படும் தையல் கலைஞர்களே. எஸ்தர் சிஸ்டரும் பொம்மி சிஸ்டருக்கும் நீங்கள் பிடித்த கத்திரிக்கோளானது காலத்தை கடந்து நாகரீக வளர்ச்சிக்கு ஊன்றுகோலானது. நேரம் காலம் அறியாது அயராது பாடுபடும் நண்பர்களே, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உணர்வில்லை ஒத்துக்கொள் என்ற நாமக்கல் கவிஞனின் கூற்றுக்கு உரித்தானவர்களே நீங்கள் உள்ளது மட்டும்தான். நீங்கள் பிடித்து கணிக்கும் அங்குல நாடாவின் மதிப்பே எங்களின் அகத்துடிப்பின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பார்களே, எங்கள் தாய் போல் மானம் காக்கும் எங்கள் தையல் கலைஞர்களே. எத்தகைய கடினமான கஷ்ட காலங்கள் வந்தாலும் ஊசி போல ஊடுருவி காலத்துக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளும் மன வலிமை உடையவர்களே. தினமும் பாடுபட்டு உழைத்தாலும் பணம் நிறைவின்றி போனாலும் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொண்ட தையல் கலைஞர்களே. ஆதி மனிதன் அரை மனிதன் என்பார்களே, உந்தன் கைவண்ணம் காட்டியதாலோ கன்னியர்கள் எல்லாம் கண்ணி வைக்க முடியாத அழகாய் மாறினார்களே. நாங்கள் எல்லாம் அழகா தோன்றுவதற்கு நீங்கள் இருவர் மட்டுமே காரணம். வாய் பேச முடியாத பொம்மையா இருந்தாலும் நீ கொடுத்த உடையில் உயிர் பெற்று தத்ரூபமாய் நிற்கிறதே என் தையல் கலைஞர்களே. பண்டிகை என்றாலே புதுச்சட்டை தானே நாங்கள் அழகாய் இருப்பதற்கு நீ ரசித்து தைத்து தருவாயே. 6 என்ன 60 என்ன என்ன வயதாய் இருந்தாலும் என்ன, நீ கொடுத்த சட்டையோடு புத்துணர்வையும் புகுத்தி தருவாயே எங்கள் தையல் கலைஞர்களே. உலகை காப்பதில் பெரும் பங்கு உண்டு மருத்துவர்களுக்கு, அதற்கு நேர் நிகரான பங்கும் உண்டு உங்களுக்கு. இந்த மருத்துவர்களுக்கு நிகரான பங்கு உங்கள் இருவருக்குமே உண்டு. முகம் காணா நண்பர்களுக்கும் மருத்துவ மக்கள் அனைவருக்கும் உயிர் கவசமாய் முகக்கவசம் தந்தாயே எங்கள் தையல் கலைஞர்களே. உயிர் கவசமாய் முகக்கவசம் தந்தாயே எங்கள் கலைஞர்களே. மிக்க நன்றி.